சர்வதேச விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து 9 மாசத்துக்கு அப்புறம் பூமிக்கு திரும்ப போற சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் பூமிக்கு திரும்பினதுக்கு அப்புறம் அவங்களால ஒழுங்கா நடக்க முடியாதுன்னு லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்றத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வெறும் 9 நாள் பயணமா போனவங்க 9 மாசம் அங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுருச்சு. அதனால மாற்று வீரர்கள் அங்க போயிட்டு சுனிதா வில்லியம்ஸும் புட்ச் வில்மோரும் இங்க வந்ததுக்கு அப்புறம் அவங்க பூமியில பழைய மாதிரி நடக்க முடியுமா அப்படின்றது ஒரு கேள்வி. அதுக்கு முக்கியமான காரணம் பேபி ஃபீட். சுனிதா வில்லியம்ஸுக்கும் புட்ச் வில்மோருக்கும் பேபி ஃபீட் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா 9 மாசம் அவங்க விண்வெளியிலே இருந்திருக்காங்க. ஏன்னா விண்வெளியில நம்ம நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. மிதந்துகிட்டே தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ரத்த கட்டி இந்த மாதிரியான பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்கும். பேபி ஃபீட்னு அவங்க எதை சொல்றாங்கன்னா அவங்க கால் பாதங்கள் இருக்குல்ல, அது வந்து ஒரு குழந்தைகளோட கால் பாதம் மாதிரி ஆயிருமா. கால் பாதம் வந்து ரொம்ப சாஃப்ட் ஆயிரும். அவங்க பூமிக்கு திரும்பின உடனே அவங்களோட மொத்த வெயிட்டையும் அவங்க கால் பாதத்துல போட்டு அவங்களால நடக்க முடியாது. அப்படியே அவங்க நடக்கிறதுக்கு ஸ்டிக் வச்சு ட்ரை பண்ணாலும் அவங்க காலை ஊண்டும் போது அவங்களுக்கு கால் பாதம் ரொம்ப வலிக்கும். முக்கியமான காரணம் நம்ம பூமியில கிராவிட்டி. அதனால நம்ம பூமியில நம்ம நடக்கும்போது நம்மளோட கால் பாதம் இருக்குல்ல, அது ரொம்ப ஹார்டா இருக்கும். இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் 9 மாசம் விண்வெளியில இருந்தவங்களுக்கு அந்த பாதத்துல உள்ள ஹார்ட்னஸ் கண்டிப்பா போயிருக்கும். மேக்ஸிமம் இந்த மண்வெட்டி பிடிச்சி வேலை செய்யறவங்க, ஜிம்முக்கு போறவங்க, அவங்க உள்ளங்கைய பாத்தீங்கன்னா நல்லா காய்ச்சி போயிருக்கும். அதுவே அவங்க 2 மாசம் அதை பண்ணாம இருந்தாங்கன்னா அவங்களோட கை நல்லா சாஃப்ட் ஆயிடும். இவங்க 2 பேரும் பூமிக்கு வந்ததுக்கு அப்புறம் இவங்க முதல்ல நடக்கும்போது ரொம்பவே வலி இருக்கும். ஒரு 2 வாரத்துக்கு இவங்களுக்கு வலி இருக்கும். அப்படியே போக போக கால் பாதத்துல ரஃப்னஸ் ஏற ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அவங்க நார்மலா நடக்க ஆரம்பிச்சு. அதோட முக்கியமா அவங்களோட போன் டென்சிட்டி குறையும். பூமியில இருக்கிற மாதிரி ரத்த ஓட்டம் விண்வெளியில இருக்காது. இந்த மாதிரியான பல பிரச்சனைகள் அவங்க ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் இருக்கும். அவங்க ரெக்கவர் ஆகிறதுக்கே ரொம்ப நாள் ஆகும்.